திருமணம் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா அவங்களுக்கு வந்து நிக்குது. அது வெறுமனே பரம்பரையா வரும்ன்றது மட்டும் இல்ல, அழகா இல்ல, கட்டிக்கல, ஆமா அவ்வளவுதான். நிறைய திருமணங்கள் இதனால வந்து விவாகரத்துக்கு போயிருக்கிற சம்பவங்களா நடந்திருக்கு. எப்படின்னா கணவருக்கு ஏற்கனவே இதை பத்தி தெரிஞ்சே திருமணம் பண்றாங்க ஒரு வழக்குல. அந்த வழக்குல அப்புறமா வந்து என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ நாள்பட கணவருக்கு வெறுப்பு ஸ்ப்ரெட் ஆக அதை ஒரு காரணமா விவாகரத்து பண்றாங்க. இந்தியன் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 13ல அது வந்து ஒன் ஆஃப் த கிரவுண்ட் கிடையாது. அதனால அவரோட வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சீட்டிங் கேஸ் போடுறாங்க. ஆமா, அந்த கிரவுண்ட்ல போடுறாங்க. இது இஸ் நாட் தி கிரவுண்ட் ஃபார். இப்போ எங்களுக்கு ஒன்று நடந்தது மேடம். இது வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு அது வந்துச்சுன்னா திருமணமாகாம அப்பா அம்மா வீட்டில் இருக்கலாம், இது ஒரு இஷ்யூ இல்லை. திருமணத்துக்கு பிறகு கணவனுக்கு வந்தா மனைவி அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு ஒத்துழைப்பா இருக்கு, ஒத்தாசையா இருக்கிறாங்க. மனைவிக்கு வந்துட்டா மெரி நம்மகிட்டே இது வரலாம் அவ்வளோ கேஸ் வந்திருக்கு ஐயா. ஒரு மருத்துவர் சர்ஜன் அவரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆகுது. டெலிவரிக்கு பிறகு வெண்புள்ளி வருது, விட்டுட்டு ஓடிட்டாரு. ஏதோ ஃபாரினில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. அவங்க 4 வருஷம் பொறுத்துட்டு நம்மக்கிட்ட வந்தாங்க. பொறுத்து பார்த்துட்டு அவர் ஃபோன் கூட எடுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அப்போ வந்து சுஷ்மா சிவராஜ் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க. நம்ம அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போயிட்டு அவங்க அதுக்கு உதவி செஞ்சு அரெஸ்ட் பண்ணி வர வச்சு அவன் வந்து நான் ஒன்றா இருக்கிற போது அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் அப்படி ஒரு வாழ்க்கை.